பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பரிசேயனுடைய வீடு. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். பரிசேயனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பிரவேசித்து பந்தி இருக்கிறார். இந்த சம்பவம் எப்பொழுது எங்கு நடைபெற்றது என்று தெளிவாக தெரியவில்லை. இந்த சந்ததியார் இயேசு கிறிஸ்துவை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்று குறை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம். இவருடைய வீட்டில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ வந்து கண்ணீரோடு இயேசுவினுடைய பாதங்களை நனைக்கிறாள். இந்த ஸ்திரீயை பற்றிய விவரமும் தெரியவில்லை. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறான். இவன் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கவில்லை. ஏனெனில் இந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்கவில்லை. தம்மீது இவனுக்கு விசுவாசம் இல்லாத போதிலும் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருக்கிறார். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசியாத ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளோடு அதிக ஞானத்தோடு விவாதம் பண்ணுகிறார்கள். சாதாரண ஜனங்களை விட இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உலக பிரகாரமான ஞானம் அதிகமாக இருக்கிறது. கண்ணீரினால் நனைத்து. இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருக்கிறார். அந்த ஊரில் பாவியாகிய ஒரு ஸ்திரீயும் இருக்கிறாள். இவள் ஒரு வேசி என்பதை அந்த ஊர் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை பாவியாகிய இந்த ஸ்திரீயும் அறிந்திருக்கிறாள். பல சமயங்களில் இவள் தன்னுடைய பாவத்தை குறித்து வருத்தப்பட்டிருக்கலாம். ஆயினும் இப்போது தன்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு பாவியாகிய இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறாள். ஒரு பரணியில் இவள் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அந்த பரிமள தைலத்தை பூசுகிறாள்.
அவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்பதற்கு கூட தனக்கு தகுதியில்லை என்று நினைத்து இவள் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களின் அருகே அவருக்கு பின்னாக நிற்கிறாள். தன்னை ஒரு வேலைக்காரியைப் போல பாவித்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறாள். இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. தன் பாவத்தை குறித்து மிகவும் வருத்தப்படுகிறாள். ஆகையினால் இவள் இயேசுவுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள். நமது சரீரத்திற்குள் கண்கள் வழியாகவே பாவம் உட்பிரவேசிக்கிறது. அதே கண்கள் வழியாகவே நம்முடைய பாவம் வெளிப்பிரவேசிக்கவும் செய்கிறது. நமது கண்களே நம்முடைய சரீரத்தின் பாவங்களுக்கு வாயிலாக இருக்கிறது. அதே கண்கள் இப்போது கண்ணீரில் நிரம்பி இருக்கிறது. இவள் ஒரு பாவியாக ஸ்திரீயாக இருப்பதினால் கண்களுக்கு மையிட்டு தன்னை அழகுபடுத்தி இருப்பாள். பொதுவாக கண் மையினால் நிறைந்திருக்கும் இந்த கண்கள் இப்போது கண்ணீரினால் நிறைந்திருக்கிறது. பாவியாகிய இந்த ஸ்திரீ தன்னுடைய தலைமயிரை விதவிதமாக அழகுபடுத்தி இருப்பாள். ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். பாவத்தை குறித்த உணர்வு இப்போது இவளிடம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்பு இவள் தன் பாவங்களுக்காக வருத்தப்பட்டிருந்தாலும் இப்போது இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக தன் பாவத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைக்கும் அளவிற்கு அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக வரும்போது நம்முடைய உள்ளத்தின் பாரமெல்லாம் கண்ணீராய் கரைந்து போகும். பாவியாகிய இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறாள். இவள் தம்மிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறாள் என்று இயேசு கிறிஸ்துவே இவருடைய அன்பை அங்கீகரிக்கிறார். தன்னுடைய கண்ணீரினால் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். ஆரம்பத்தில் இவருடைய கண்ணீர் துக்கத்தின் கண்ணீராக புறப்பட்டு வந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் சிறிது நேரம் இருந்த பின்பு அவருடைய துக்கத்தின் கண்ணீர் ஆறுதலின் கண்ணீராகவும் சந்தோஷத்தின் கண்ணீராகவும் மாறிற்று. தன்னுடைய இரட்சகருக்கு அருகாமையில் தான் பாதுகாப்பாக இருப்பதை இந்த ஸ்திரீ புரிந்து கொள்கிறாள். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயின் ஆத்மாவை நேசிக்கிறார். தான் பாவியாக இருந்தாலும் தன்னை புறக்கணிக்காமல் தம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை இந்த ஸ்திரீ முத்தம் செய்கிறாள். இது பரிசுத்தத்தின் முத்தமாகும். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தான் கொண்டு வந்த பரிமள தைலத்தை பூசுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான பக்தி உள்ளவர்கள் அவர் மீது மெய்யாகவே அன்பு கூறுவார்கள். அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்பவள் மகதலேனா மரியாள் அல்ல, நாயின் ஊரில் இருந்தவள். மகதலேனா கலிலேயா கடற்கரையில் உள்ளது. நாயின் ஊரார் இந்த ஸ்திரீயை பாவியாய் இருக்கிறவள் என்று அறிந்திருக்கிறார்கள். மரியாள் லூக்கா 8:2 குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். ஆகையினால் இவளும் நாயின் ஒரு ஸ்திரீயும் வெவ்வேறானவர்கள். இந்த ஸ்திரீ பாவியானவள் என்பதனால் இவள் வேசியானவள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. பரணி என்பது தைலம் வைப்பதற்கு சலவை கல்லினால் செய்யப்பட்ட குடுவை. எகிப்து தேசத்தில் இது பிரபலியமானது. இவற்றின் அளவும் வடிவமும் வெவ்வேறாக இருக்கும். இந்த ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைக்கிறாள். அந்த ஸ்திரீ அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். யூதர், கிரேக்கர், ரோமாபுரியார் ஆகியோர் மத்தியில் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் வழக்கம் வெற்றி பெற்ற அரசர்கள் முன்பாக தோல்வி பெற்றவர்கள் தங்களுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவதற்கு இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இயேசு 3 முறை பரிமள தைலத்தினால் அபிஷேகிக்கப்படுகிறார். அதில் இது முதலாவது தடவை. மற்ற 2 முறைகளும் அவர் மரிக்கும் வாரத்தில் நடைபெறுகிறது. இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைப்பதை பரிசேயரால் அங்கீகரிக்க முடியவில்லை. பாவியானவர்கள் பரிசுத்தவான்களுக்கு அருகில் வரக்கூடாது என்று பரிசேயர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சம்பவத்தினால் இடரல் அடைந்த பரிசேயன் இதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவிடம் தீர்க்க தரிசன வரம் இருக்கும் என்றால் இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ என்பதை அறிந்திருப்பார் என்பது பரிசேயனின் எண்ணம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தவானாக இருப்பதனால் இப்படிப்பட்ட பாவியாகிய ஸ்திரீயை
தமக்கு அருகில் அவர் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று பரிசேயன் எதிர்பார்க்கிறான். உள்ளத்தில் பெருமை உள்ளவனாகவும் குறுகிய மனப்பான்மையோடும் பரிசேயன் சிந்தனை செய்கிறான். தங்களை விட மற்றவர்கள் மோசமானவர்கள் என்றும் பாவிகள் என்றும் ஜனங்கள் பொதுவாக நினைக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து விரைவாக நியாயம் தீர்த்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சாதாரண ஜனங்கள் வருவதை இவர்கள் தடை செய்து விடுகிறார்கள். இவள் பாவியான ஸ்திரீ என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தம்மை தொடுகிற ஸ்திரீயை பற்றியும் தெரியும். தன் மனதிற்குள்ளே இவ்வாறு சொல்லிக்கொண்ட பரிசேயனை பற்றியும் தெரியும். அவர் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தினால் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பரிசேயனுக்கு விளக்கம் கூறும் விதமாக சீமோன் பேதுருவிடம் ஒரு காரியத்தை கூறுகிறார். போதகரே சொல்லும். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். இந்த பரிசேயனுடைய பெயர் சீமோன். இவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்வதை இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. பரிசேயன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாலும் இயேசு கிறிஸ்து அதையும் அறிந்திருக்கிறார். இந்த ஸ்திரீ தமக்கு கண்ணீரோடும் பணிவோடும் செய்த நற்கிரியைகளை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாவங்களுக்காக உண்மையாகவே வருத்தப்படும் இந்த ஸ்திரீயின் மீது இயேசு கிறிஸ்து இரக்கம் காண்பிக்கிறார். இயேசு பாவியான இந்த ஸ்திரீயை நேசித்தாலும் பரிசேயன் அவளை வெறுக்கிறான். இயேசு கிறிஸ்து பரிசேயனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதற்கு பரிசேயனும் சம்மதம் தெரிவிக்கிறான். போதகரே சொல்லும் என்று பரிசேயன் இயேசுவிடம் கூறுகிறான். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் சத்தியத்தை பரிசேயனுக்கு விவரித்து கூறுகிறார். இந்த ஸ்திரீ பாவியானவள் என்பது மெய்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு இது தெரியும். ஆனால் இவள் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. தன்னுடைய பாவங்களுக்காக இவள் மனம் வருந்தி, பாவங்களில் இருந்து மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பை பெற வந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவும் இவளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் நிமித்தமாக இவள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது தன்னுடைய மிகப்பெரிய அன்பை வெளிப்படுத்துகிறாள். இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைப்பதும், தன் தலைமயிரினால் துடைப்பதும், அவருடைய பாதங்களை முத்தம் செய்வதும், அவருடைய பாதங்களில் பரிமள தைலத்தை பூசுவதும் இவளுடைய அன்பின் கிரியைகளாகும். இவள் மிகப்பெரிய பாவியாக இருந்திருக்கிறாள். ஆகையினால் இவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட போது இவள் மற்றவர்களை விட இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுதியாக அன்பு கூறுகிறாள். இவள் செய்த கிரியைகள் எல்லாம் இவளுடைய அன்பின் கனிகளாகும். தன்னுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு நன்றி கூறும் விதத்தில் இவள் இந்த நற்கிரியைகளை எல்லாம் செய்கிறாள். இயேசு கிறிஸ்துவும் இவருடைய பணிவையும் பக்தியையும் அன்பையும் அங்கீகரிக்கிறார். ஆனால் இந்த சம்பவம் பரிசேயனுக்கு இடரல் ஆயிற்று. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற சீமோன்கள்: சீமோன் பேதுரு, கானானியனாகிய சீமோன், இயேசுவின் சகோதரன், நாயின் ஊரானாகிய சீமோன், பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகி, யூதாஸ் காரியோத்தின் தகப்பன், சிரேனே ஊரானாகிய சீமோன், மாயவித்தைக்காரனாகிய சீமோன், தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன். சரியாய் நிதானித்தாய். தம்முடைய உபதேசத்தை உறுதி பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து ஓர் ஓமையை கூறுகிறார். இந்த ஸ்திரியானவள் அநேகம் பாவங்கள் செய்திருக்கிறாள். இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருப்பதினால் இவள் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாய் அன்பு கூறுகிறாள். பரிசேயனாகிய சீமோனும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை புரிந்து கொண்டு இந்த சம்பவத்தை தன் உள்ளத்தில் அங்கீகரிக்கிறான். ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருக்கிறார்கள். கடன்பட்ட இருவருக்குமே கடனை திருப்பிக் கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாமல் போயிற்று. இவர்கள் வாங்கிய கடனில் வித்தியாசம் உள்ளது. ஒருவன் 500 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும், மற்றொருவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். ஒருவருடைய கடனை விட மற்றவருடைய கடன் 10 மடங்கு அதிகம். கடன் கொடுத்தவனோ இருவருக்குமே கடனை மன்னித்து விடுகிறான். இவர்களை நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்று தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய இரக்க குணத்தினால் இருவருடைய கடன்களையும் மன்னிக்கிறான். கடன்பட்ட இவ்விருவருமே அவன் கடனை மன்னித்தது நிமித்தம் கடன் கொடுத்தவன் மீது அன்பாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கூறி
அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்று பரிசேயனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பரிசேயனாகிய சீமோன் பிரதியுத்தரமாக, அவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறான். கடன் கொடுத்தவனுக்கும் கடன் பட்டவனுக்கும் இடையில் உள்ள உறவை பரிசேயன் புரிந்து வைத்திருக்கிறான். கடன் பட்டவனிடம் கடனை திருப்பிக் கொடுக்க ஏதாவது நிர்வாகம் இருந்தால் அதை கடன் கொடுத்தவனுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும். கடன் வாங்கும்போது அங்கீகரித்த நிபந்தனையின்படி கடன் பெற்றவன் நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது சில சூழ்நிலைகளில் கடன் பட்டவனுக்கு கடனை திருப்பிக் கொடுக்கும் நிர்வாகம் இல்லாவிட்டால் கடன் கொடுத்தவன் இவனை துன்புறுத்தக்கூடாது, மனப்பூர்வமாக மன்னித்து விட வேண்டும். தான் பட்ட கடனை மன்னித்ததற்காக கடன் பட்டவனும் கடன் கொடுத்தவனுக்கு நன்றியுள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும், அவனை நேசிக்க வேண்டும். கடனை திருப்பிக் கொடுக்க தனக்கு நிர்வாகம் இல்லை என்றால் கடன் பட்டவன் கடன் கொடுப்பவனிடம் தன்னுடைய இயலாமையை பணிவுடன் விளக்கி கூற வேண்டும். அவனை தூற்றி தூசிக்க கூடாது. கடன் வாங்கும்போது இருந்த பணிவு கடனை திருப்பி கொடுக்கும் வரையிலும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் கடன் வாங்கிய பின்பு தான் பட்ட கடனை திருப்பி கொடுப்பதற்கு பதிலாக கடன் கொடுத்தவர்களை தூஷிக்கிறார்கள், பகைக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இந்த ஓமையின் மூலமாக பாவிகளாகிய நாம் எல்லோருமே தேவனுக்கு கடன்பட்டிருக்கிறோம் என்னும் சத்தியம் தெளிவுபடுத்தப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் நம்மேல் விழுந்துள்ள கடனாக இருக்கிறது. பாவிகள் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிருஷ்டிகளாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டாலும் அவற்றை அவருக்கு திருப்பிச் செலுத்தும் நிர்வாகம் நம்மில் யாருக்குமே இல்லை. தேவன் நமக்கு செய்திருக்கும் நன்மையான காரியங்கள் பலவற்றை வீணாக செலவு செய்திருக்கிறோம். ஆகையினால் தேவனுக்கு திருப்பிச் செலுத்த நமக்கு நிர்வாகம் இல்லாமல் போயிற்று. நம்மில் பலர் தேவனுக்கு அதிக கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுடைய பாவங்களை விட நம்முடைய பாவம் அதிகமாக இருக்கும்போது நாம் தேவனுக்கு அதிக கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த ஓமையில் ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கடன்பட்டிருக்கிறார்கள். பரிசேயர்கள் குறைவாக கடன்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கடன் குறைவாக இருந்தாலும் இவர்களும் கடனாளிகளே. ஆனால் இவனோ மற்றவர்களை விட தன்னை பரிசுத்தவானாக நினைத்துக் கொள்கிறான். தேவனுடைய பார்வையில் இவனும் பாவியாகத்தான் இருக்கிறான். தான் கடன் பட்டவன் அல்ல என்று நினைக்கிறான். இவன் தன்னை குறித்து நினைப்பதற்கு அதிகமாக நினைத்து பெருமைப்படுகிறான். பாவியாகிய இந்த ஸ்திரீயானவள் அதிக கடன் பட்டிருக்கிறாள். இவளைப் போல பாவியாக இருக்கிறவர்கள் அதிக பாவங்களை செய்து அதிக கடன் பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கடன் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு நம்மில் யாருக்குமே நிர்வாகம் இல்லை. நம்மால் திருப்பிக் கொடுக்க முடியாத அளவிற்கு நம்முடைய கடன் சுமை நம்மிடத்தில் உள்ளது. நாம் பட்ட கடனை நம்மால் திருப்பிச் செலுத்த முடியாது. நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் விற்று செலுத்தினாலும் நம்முடைய கடனை நம்மால் அடைக்க முடியாது. நம்முடைய நீதி எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் அது நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இராது. நாம் எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் ஒழுக்கமாக ஜீவித்தாலும் நம்முடைய வருத்தமும் சுய ஒழுக்கமும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானது அல்ல. கடன்பட்டோர் எல்லோருமே ஒழுக்கமாகத்தான் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவம் அநேகமாக இருந்தாலும் பாவிகளை மன்னிப்பதற்கு கிறிஸ்துவின் கிருபை போதுமானதாக இருக்கிறது. நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவங்களில் இருந்து மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய சமூகத்திற்கு அருகில் வரும்போது அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு நிர்வாகம் இல்லாதிருந்த போதிலும் தேவன் தமது கிருபையினால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். தேவனுடைய நாமம் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதாகும். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்மை மன்னித்த தேவனிடத்தில் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நேசிக்க வேண்டும். யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக
அநேக பாவங்களில் சிக்குண்டு துன்மார்க்கமாக ஜீவித்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்ற விசுவாசிகளை விட நல்ல பரிசுத்தவான்களாக ஜீவிப்பார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்வார்கள். ஊழியத்தின் நிமித்தமாக வரும் பாடுகளையும் வேதனைகளையும் சகித்துக் கொள்வார்கள். ஏனெனில் தங்களுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் எப்போதுமே நினைவு கூர்ந்து தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் சவுலாக இருந்தார். தேவன் இவரை சந்தித்தார். பவுல் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்போஸ்தலர் பவுல் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டு அவற்றுக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். கடன் கொடுப்பது நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரம். ஆனால் இது நீதியாக நடைபெற வேண்டும். 7 வருஷத்திற்கு ஒருமுறை சகோதரருடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ண வேண்டும். அந்நியருடைய கடனை தள்ளுபடி பண்ண வேண்டியதில்லை. விசுவாசிகள் கடன் கொடுப்பதற்கு புதிய ஏற்பாட்டில் வேறு விதமாக ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே. தாம் கூறிய ஓமையை இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய பாவத்தையும் பாவிகளுடைய நடத்தையையும் விவரிப்பதற்காக பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பரிசேயனை பொறுத்தளவில் அவனுடைய பாவங்கள் குறைவாக இருந்தாலும் அவனையும் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகவே இருக்கிறார். பரிசேயனுடைய பாவம் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது. ஆகையினால் இவனும் இயேசு கிறிஸ்துவின் மீது கொஞ்சமாவது அன்பு கூற வேண்டும். பாவியான இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு கூர்ந்தது போல இந்த பரிசேயன் அன்பு கூறாவிட்டாலும் கொஞ்சமாவது அன்பு கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமாக விவரிக்கிறார். பாவியான இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்ததை பரிசேயன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவள் செய்த அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகையினால் இவள் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகவும் அன்பு கூறுகிறாள். பரிசேயனை விட பாவியான இந்த ஸ்திரீ இயேசுவின் மீது அதிகமாக அன்பு கூர்ந்து அவருடைய கால்களுக்கு தண்ணீர் தருகிறாள். தன் கண்ணீரினால் இயேசுவின் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைக்கிறாள். பரிசேயன் இந்த காரியங்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் பாவியாகிய அந்த ஸ்திரீ இயேசுவுக்கு செய்த இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். பரிசேயனை விட பாவியாகிய இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு கூறுகிறாள். பரிசேயனுடைய வேண்டுதலை ஏற்று அவனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பந்தியிருக்கிறார். பரிசேயனை ஏற்றுக்கொள்ளும் இயேசு பாவியான இந்த ஸ்திரீயையும் ஏற்றுக்கொள்கிறார். தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவின் கால்களை கழுவுவதற்கு பரிசேயன் தண்ணீர் தராவிட்டாலும் அவனையும் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். பாவியான இந்த ஸ்திரீயின் அன்போ மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவள் இயேசுவின் கால்களுக்கு தண்ணீர் தந்து தன் கண்ணீரினால் அவர் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைக்கிறாள். இவை எல்லாமே இயேசுவின் மீது இவள் வைத்திருக்கும் அதிக அன்பிற்கு அடையாளமாகும். பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவரை முத்தம் செய்யவில்லை. ஆனால் பாவியாகிய இந்த ஸ்திரீயோ இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டில் உட்பிரவேசித்தது முதல் அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் தலையை அபிஷேகம் பண்ணுவதற்கு பரிசேயன் சாதாரண எண்ணெய் கூட தரவில்லை. அந்த சாதாரண எண்ணெயினால் பரிசேயன் இயேசுவின் தலையில் எண்ணெய் பூசவில்லை. ஆனால் பாவியாகிய இந்த ஸ்திரீயோ இயேசுவின் பாதங்களில் பரிமள தைலம் பூசுகிறாள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சிலர் ஊழியங்களுக்கு அதிகமாக செலவு செய்வார்கள். ஊழிய காரியங்களுக்கு அதிகமாக கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கூட ஒரு சிலர் குறை கூறுவார்கள். அவர்கள் மீதுள்ள பொறாமையினாலும் தாங்கள் ஊழியத்திற்கு ஒன்றும் கொடுக்காமல் இருப்பதினாலும் இவர்கள் கொடுப்பவர்களை குறை கூறுகிறார்கள். மிகவும் குறைந்த கிரயத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தை சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும் கிரயத்தையும் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீமோனிடம் அந்த ஸ்திரீயை பற்றி கூறும் காரியங்கள். இவளோ
கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள். தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். வீட்டிற்கு விருந்தினர் வரும்போது அவர்களுடைய பாதங்களை சுத்தம் பண்ணுவதற்காக தண்ணீர் தரும் வழக்கம் பாலஸ்தீன தேசத்தில் இருந்தது. கால்களை கழுவிய பின்பு விருந்தினர்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரமும் தங்குவதற்கு இடமும் தருவார்கள். கால்களை கழுவுவதற்காக அதற்குரிய பாத்திரங்களில் தண்ணீர் எப்போதும் நிரப்பப்பட்டிருக்கும். இதற்காக வேலைக்காரர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். பாலஸ்தீன தேசத்தில் மனுஷர் தங்கள் உற்றார் உறவினரையும் நண்பர்களையும் முத்தம் செய்து வாழ்த்துவது வழக்கம். முத்தம் செய்வது மரியாதைக்குரிய செயல். விசுவாசிகள் மத்தியிலும் இந்த பழக்கம் இருந்தது. ராஜாக்கள் முடிசூட்டும் போது அவருடைய தலைகளில் விலை உயர்ந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். அதுபோலவே பிரதான ஆசாரியரை பிரதிஷ்டை பண்ணும் போதும் செய்தார்கள். விருந்தினர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுடைய தலைகளில் எண்ணெய் பூசினார்கள். தலையில் எண்ணெய் பூசாமல் இருப்பது துக்கமாக இருப்பதற்கு அடையாளம். முகத்தில் எண்ணெய் பூசுவது சந்தோஷத்தின் அடையாளம். கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் பரிசேயனுடைய வாயை அடைக்கிறது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து பரிசேயனாகிய சீமோனிடம் கூறுகிறார். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால் இவள் மிகவும் அன்பு கூறுகிறாள் என்று அவருடைய அன்பின் கிரியைகளுக்கு இயேசு கிறிஸ்து விளக்கமும் கூறுகிறார். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் பரிமள தைலம் பூசவில்லை. ரட்சிப்பை பரிமள தைலத்தினால் விலைக்கு வாங்க முடியாது. தேவன் தமது கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறார். இந்த ஸ்திரீ தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசுகிறாள். தேவன் நம்மீது முதலில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் பாவிகளாக இருக்கையிலேயே கிறிஸ்து இயேசு நம்மீது அன்பு கூர்ந்தார். நாம் தேவன் மீது முதலாவதாக அன்பு கூர்ந்ததினால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லை. அவர் தாமே நம்மீது முதலாவதாக அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பரிசேயனுக்கு அவனுடைய பாவம் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவனைப் போல எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பரிசேயனைப் போல இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அநேக பாவங்களை செய்தவர்கள் தேவனிடத்தில் இருந்து அதிகமான கிருபையையும் இரக்கத்தையும் பெற்று தங்களுடைய பாவங்களில் இருந்து மன்னிக்கப்படுகிறார்கள். இதற்காக அவர்கள் மீது நாம் பொறாமைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் இயேசுவின் மீது அதிகமாய் அன்பு கூற வேண்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் பரிசேயனும் பேசிக்கொண்டு இருப்பதை பாவியான அந்த ஸ்திரீயும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். தன்னை இயேசு கிறிஸ்து மன்னியாமல் புறக்கணித்து விடுவாரோ என்னும் பயம் அவளுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அவளுடைய பயத்தை நீக்கி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறுகிறார். இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால் இவள் இனிமேல் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கிறாள். தான் விரும்பியதை பெற்றுக் கொள்கிறாள். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய வார்த்தை அவரோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு இடரலாயிற்று. பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்கள். தம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் சிந்திப்பதினால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் இருந்து பின்வாங்கி போய்விடவில்லை. தம்முடைய ஊழியத்தில் உறுதியோடு இருக்கிறார். பாவங்களை மன்னிப்பது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியம். மனம் திரும்புகிறவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணுவது இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இயேசு அந்த ஸ்திரீயின் பாவங்களை மன்னித்ததை மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். இயேசு அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று கூறி அவளை அவ்விடத்தில் இருந்து தம்முடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். தன்னுடைய அதிகமான பாவங்களை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை இந்த ஸ்திரீ கண்ணீரினால் நனைத்ததும் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு கூர்ந்ததும் இவள் இயேசுவின் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தினால் உண்டாயிற்று. தேவனுடைய கிருபைகளை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய நாமம் மகிமை அடைகிறது. தேவனும் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி
நமக்கு அநேகம் கிருபைகளை தருகிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு வந்தால் நாம் வேண்டிக் கொள்வதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பலருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார்.